அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகப்பு பெற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவின் உருமாற்றம் நம்முடைய மனமாற்றத்திற்கான அழைப்பு என்பதை இந்த நூலையும் நாம் வாசிக்கிறோம். நாம் மனமாற அழைக்கப்படுகிறோம். இந்த மனமாற்றத்தை சாத்தியமாக்குவது எப்படி, நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதற்கான வழியை இன்றைய நற்செய்தி நமக்கு புலப்படுத்துவது. இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. 3 நிலைகளிலே மனமாற்றத்தை பார்வையை நாம் நடக்கிறேன். 3 நிலை. முதலில் இயேசு தன்னுடைய நெருங்கிய சீடர்கள் 3 கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு தனியாக சென்றார். தனிமையை தேடுவது. விவிலியத்தில் பார்க்கிறோம், மலைகளுக்கு என்று ஒரு சிறப்பிடம் அமைந்திருக்கிறது. இல்லையா? மலைகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன மலை? எந்த மலையில் அவர் ஈசாக்கை வழியாக அழைக்கப்பட்டார்? மோரியா. தொடர்பு 22ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். மோசேக்கு எந்த மலையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார்? சீனாய் மலையில். அந்த பயணம் 19ஆம் அதிகாரம். எலியாவுக்கு எந்த மலையில் இயேசு இறை அனுபவத்தை கொடுக்கிறார்? அவர் இடியில, மின்னலில், சீற்றத்தில், மௌனத்தில், மெல்லிய நெற்காற்றில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். இன்றைக்கு அதே போன்று பேதுரு, யோவான், யாக்கோபு ஓரின் மலையில, மன உருமாற்றத்தின் மலையில இயேசுடைய ஆட்சியை, இறைவனுடைய மகிமையை காண்கிற அனுபவத்தை பெறுகிறார். மலைகள் இறை அனுபவத்தை உண்டார்கள். இன்றைக்கு நாம் தவ காலத்திலே இந்த உடல்
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மழை பெய்வதற்காக, மழை எழுதுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த மழைக்கு போகலாம்? நீங்கள் சொல்லுங்க. கரைமலைக்கு போகலாம், அட்லீஸ்ட் சின்ன மழைக்காக போகலாமா, இல்லை அச்சப்பட்டு போகலாம்? எப்படி மழை ஏறுவது? நம்ம ராயபுரத்தில் இருக்கிறோம், கடல் பகுதியில். நம்ம எந்த மழை ஏறுவது? கரைமலைக்கு பக்கத்தில். மழை ஏறுதல் என்பது ஜியாகிரபிக்கலா இடங்களிலே மழை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பரபரப்பு நிலையிலிருந்து, ஆக்டிவிசமில் இருந்து தன்னிருப்புக்கு, தனிமைக்கு இடம் பெயர்தலை தான் மழை ஏறுதல் என்று சொல்கிறீர்கள். To search interiority, நம்ம மனதிற்குள் அமைதியை தேடுவது. நம்ம வாழ்க்கையில பரபரப்பா ஓடிக்கணும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு எதுக்கு ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் பரபரப்பில் இருக்கிற நாம் செயல்பாடுகள் நம்ம இழந்து விடுகிற நாம் இந்த தவக்காலத்தில் சிறிது நேரம் நிறுத்த அழைக்கப்படுகிறோம். மாற்றம் நிலையோட இருக்காட்டை நாம் வீட்டில் பார்க்க மாற்றம் பரபரப்பாக இருக்கிறார். இயேசுக்கு சேவை செய்ய வேண்டும், நல்ல குணம்தான். இருந்தாலும் பரபரப்பில் இழந்து விடுகிறார், சோர்ந்து விடுகிறார், கம்ப்ளைண்ட் பண்றார். தாங்க என் தங்கச்சி காலடியில் அமர்ந்து இருக்கிறார், அவனை வந்து வேலை செய்ய சொல்லுங்க. இந்த பரபரப்பின் வாழ்க்கையில் இருக்கிற வார்த்தைகளுக்கு இயேசு மரியாதை பூர்வமாக இருக்கிறார், எடுத்துக்காக இருக்கிறார். இவள் என்ன சொல்கிறார்? அமர், அமைதி, யோசி. என் வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கை நான் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையின் தேர்வுகள் என்ன? சிந்தனை செய், ஆன்ம பரிசோதனை செய். இருப்பதற்காக இயேசு படகில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். பெருங்காற்று படகை அலைகளை செய்கிறது. சீடர்கள் விரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்கிறார்கள். இயேசு எழுந்து நின்று கடலை கடிந்து கொண்டு சொல்கிறார், இன்றைக்கு நம் காதல் இதே கட்டளை இருக்கிறது. தனிமையை உன் உள்ளத்திற்குள் பகிரி, உன் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார். என் வாழ்வு இதை நோக்கி பயணிக்கிறது. இரண்டாம் இந்த மலையில் ஒரே மலையில் சீடர்கள் இயேசுவோடு இருவரை பார்க்கிறார்கள். யார் அந்த ரெண்டு பேர்? மோயிசனும் எலியாவும். ஏன் மோயிசன்? ஏன் அவங்கெல்லாம் வந்திருக்கிறார்? ஏதோ வசனம் மாத்திரம் வாசிக்கிறோம். ஏன் எலியா? ஏன் இசையா வந்திருக்கிறார்? மோசே 10 கட்டளை கடவுள். அப்படிங்களா? மோயிசன் என்ன பண்ணார்? ஆண்டவர் சொல்றாங்க 10 கட்டளைகளை கொடுத்தார். சரி, எலியா? எலியாவை கொடுத்தார். 6 கட்டளைகளை கொடுத்தார். இல்ல திருச்செவிக்கு எலியாவை கொடுத்தார். கோலி இறைவாக்கினர்களை கண்டு அவர்கள். ஆமா, மற்ற இறைவாக்கினர்கள் இருந்தாங்க. எலியா விரும்பிய இறைவாக்கினர்களில் இறங்கி சொல்லிக்காக விண்ணகம் சொல்லுவது இல்லையா? இல்லைங்களா? எதில் மேலே மொழி மாசம் போனியா ஒரு குதிரையில மேகத்தில் அவர் எடுத்து சொல்லப்படுகிறார். ஆக இது மட்டுமல்ல காரணம். மோயிசன் வழியாக கிடைத்தது திருச்சட்டம். எலியா வழியாக இறை வாக்குனர்களுக்கு அவருடைய போதனை கொடுக்கப்பட்டது. இறை வாக்குனர்களில் சிறந்தவர் எலியா. ஆக திருச்சட்டம், இறை வாக்குனர்கள், லா, ப்ராஃபட்ஸ், இந்த இரண்டின் சங்கமம் தான் இறை வார்த்தை. பழைய ஏற்பாடு என்பது திருச்சட்டமும் இறை வாக்குனர்களும் சேர்ந்த பகுதிதான் பழைய ஏற்பாடு. ஆக இறை வார்த்தையின் முழுமை அங்கு இருக்கிறது.
விவிலியத்துடைய முழுமை அங்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தந்தையின் குரல் ஒலிக்கிறது. தந்தை பேசுகிறார். நம்ம நற்செய்தியில இறை தந்தை பேசுவது 3 இடங்கள்ல எண்ணிக்கை மறக்கப்படும். சரிங்களா? 3 இடங்களில் இறை தந்தை பேசுகிறார். என்ன இடங்கள்ல? ஒன்று இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா? இயேசுடைய ஒரு மாத்திரத்துல இறை தந்தை பேசுகிறார். இவருக்கு செவி சாயுங்கள். இவரை பார்க்கணும். ஒருக்கு நான் கூறிப்படுகிறேன். இவருக்கு செவி சாயுங்கள். ஒரு இரண்டாவது இயேசு திருமுழுக்கு பெறுகிற போது இவரின் அன்பார்ந்தவர்கள் இவருக்கு செவி சாயுங்கள். இதுதான் கஷ்டம். மூன்றாவது விவிலியத்தில் இறை தந்தை பேசுகிறார். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம். எழுதி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்போது தந்தையே உன் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார். இந்த வசனம் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது, மாற்றிப்படுத்துவேன், மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று ஒலிக்கிறது. இறைத்தந்தை பேசுகிறது, மாற்றிப்படுத்துவேன், மீண்டும் மாற்றிப்படுத்துவேன். இறை வார்த்தையே மாற்றினை. இறை தந்தை பேசுகிறது 3 இடங்களில் அவர் முன்னிறுத்துவது இறை வார்த்தை. இவருக்கு செவி சாயுங்கள். மாற்றிப்படுத்துவேன், மாற்றிப்படுத்துவேன். கணவர்களே, இன்றைக்கு இறை தந்தை நம்மையும் இறை வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்களாக இருக்கிறார். நாம் தனிமையில் இருக்க, அமைதியாக இருக்க அழைக்கப்படுவது எதற்காக? இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது, இறை வார்த்தை நம்மை தொடுவதற்காக, நம்ம மாற்றத்தின் ஊற்றுகளை ஏற்படுத்துவதற்காக. இறை வார்த்தை நம்ம மாற்றத்தை விளைக்கின்றது. இன்றைக்கு இறைவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன? இந்த தவக்காலத்தில் அவர் கேட்கிற போது, அமைதியில் இருக்கிற போது, ஜபத்தில் இருக்கிற போது, என் இறைவன் என்னோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? வாசிப்போம். இன்னைக்கு விவிலியம் வாசிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லையே. எல்லாருடைய மொபைல் இன்னைக்கு வந்துருக்கு விவிலியம் இல்லையா? அப்போ அப்ளிகேஷன் இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, பார்த்துட்டு ஈஸியா நம்ம விவிலியத்தை வாசிக்க முடியும். நாம் எடுத்து வாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு யூடியூப் ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்? அந்த நேரத்தில் ஒரு சிறு பகுதியாவது விவிலியத்துக்கு நாம் கொடுக்க முடியுமா? இறை வார்த்தையை வாசிக்க முடியுமா? அதற்கான அழைப்புகளை மாற்றத்தை நம்மை விதைப்பது இறை வார்த்தை. இறுதியாக மூன்றாவதாக இயேசு மனைவியில் இருக்கிறார். தந்தை அவருக்கு செவி சாய்க்க நமக்கு கட்டளைப்படுத்துகிறார். அப்போது பேதுருவில் ஒரு மாற்றம் நடக்குது. பேதுரு ஒரு ஆசைப்படுகிறார், ஒரு ஆசை எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, உம்முடைய இருப்பது இவ்வளவு நல்லது, உங்களுடைய மாட்சியை நாங்கள் காண்கிறோம். இந்த தனிமையான இடத்துல நீர் ஒளியை போல மின்னுகிறீர். உம்மோடு எலியாவும் மோசேயும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மாட்சி, எவ்வளவு முக்கியமே. இதுவே நாம் விரும்புகிறோமே. அதனால நம்ம என்ன செய்யணும் சொல்றாரு? கூடாதவர்கள் நம்ம ரெண்டு போடுறோம். உமக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றார். பேதுரு தங்கியிட நினைக்கிறார், அமர்ந்திட நினைக்கிறார். இதுதான் மூன்றாவது முக்கியமான நிலை. நாம் ஆண்டவரோடு தனித்து இருக்கிற போது, அமைதியில் இருக்கிற போது, அவர் இறை வார்த்தையை நம்முடைய மாற்றத்தை காரணியாக விளைக்கிற போது, அது ஏற்படுத்துகிற மாற்றம்
இயேசுவின் இலக்கை நோக்கி பயணிப்பது தீர்மானமாக இருக்கிறார். மாலை மகன் இறந்து உயிர்க்கும் வரை இதை யாரும் சொல்லக்கூடாது என்று அவர் இருக்கிறார். பேதுரு தங்கிவிட நினைக்கிறார், அமர்ந்துவிட நினைக்கிறார். இயேசு அவர்களை பயணிக்க சொல்கிறார். வாருங்கள், மலை இறங்குவோம், எருசலேமை நோக்கி பயணிப்போம். எருசலேமில் காத்திருப்பது என்ன? பாடுகள், சிலுவை. நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்த தவக்காலம் இந்த 3 நிலைகளுக்கு நம்மை அடைகின்றது. முதல் வாசகத்தில் வாசிக்க வேண்டும். ஆபிரகாம் கடவுள் சொல்கிறார், நீ உன் ஊரை விட்டு, நாட்டை விட்டு, மக்களை விட்டு எழுந்து நட, செல் என்று சொல்கிறார். பயணித்து கொள்கிறார். இந்த பயணம் தான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக மாறியது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசீராய் விளங்குவாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்களே ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். செல்லுங்கள். நீங்கள் அறிவை கருவி இருக்க, இறை மாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க, உங்களுடைய உள்ளம் பிறருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்ற தயாராகிறது. இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய எழுதணும். இந்த 3 நிலைகளில் நாம் உண்மையான அழைப்பை, மனமாற்றத்தை